வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம். முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். புதுவையில் பிரசித்தி பெற்ற பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். புதுவையில் கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததியினருக்கானது என்றும், புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற்றது. 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாமில் புதுச்சேரியைச் சேர்ந்த 74,698 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட திட்டமிடப்பட்டது. கிராமம் மற்றும் நகரப்புறங்களில் 425 முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், பூங்காக்கள், கோயில்கள் மற்றும் வணிக வளாகங்கள் என 31 இடங்களிலும் சொட்டு மருந்து கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கதிர்காமத்தில் உள்ள தெல்லையாடி வள்ளியம்மை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமை முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். அதேபோல் மேட்டுப்பாளையம் சுகாதார நிலையத்திலும் போலியோ முகாமை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். மேலும் விரைவில் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் இலாக்காக்கள் தெரிவிக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், அழகானந்தம், சுகாதாரத்துறை இயக்குனர் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பழமை வாய்ந்த பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த வேதாம்பிகை சமேத மூலநாதர் கோயில் மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ளது. பழமையான இக்கோயில் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இத்தகைய பழமையான கோவிலில் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. முன்னதாக சாமி சிலைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கோயிலின் மாட வீதிகள் வழியாக வலம் வந்து தேர் பின்னர் கோயிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமின்றி அதனை ஒட்டியுள்ள கடலூரைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பங்கேற்றனர். கொண்டு வரப்படும் அனைத்து திட்டங்கள் நமக்கானது அல்ல, நமது சந்ததியினருக்கானது என்றும், புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்றும், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர், காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி திசோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏவின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்டோர் கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மகளிர் அணியினரே கட்சியின் தூண்கள். மாநில அளவிலான அனைத்து பொறுப்பாளர்களின் நியமனமும் 1 மாதத்திற்குள் நிறைவு பெறும் என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ, சிறு வயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தபோது
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலகத் தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டது என்றும், வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கியுள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றார். தன் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்ல, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது என்றும், புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூ-டர்ன் என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருவதாகவும், மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன என்றார். இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்காக என்றும், அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் நிகழ்ச்சியின் நிறைவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியோட வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூ-டர்னில் நிறைய பசங்க இளைஞர்கள் ரீசெண்டாக ஒரு 5 நாள் ரெட்டியார்பாளையத்தில் கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தலை அடிபட்டு ரத்த கசிவு உடனடி ஸ்பாட் அவுட் ஆகியிருக்காங்க. பாலத்து மேலே அடிபட்டு இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் ஹெல்மெட் போடாத ஒரு காரணம் இருந்தாலும் நம்ம யூ-டர்ன் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, எப்படி எந்த ரோட்டில் எப்படி போடுங்க. அதுக்கு நாங்கள் சொந்த செலவில் ஒரு சென்னை, கோயம்புத்தூர்லாம் பண்ண ஒரு டீமை வச்சு செலவு பண்ணி ஐஐடி கூட வேலை செஞ்சவங்கலாம் கூப்பிட்டு நாங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கோம். இதுக்கு இந்த நல்ல விஷயத்தை செய்கிற கூட நம்ம நிறைய தடங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம கவர்னரை மீட் பண்ணி, டிஜிபி அவங்கள மீட் பண்ணி, அரசாங்கத்திற்கு எல்லாத்தையும் மீட் பண்ணி நம்ம கோரிக்கை வச்சு ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்கிரமாக முடிக்கிற வேலை செஞ்சுட்ருக்கோம். நேற்று கூட வெளிநாட்டிலேருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கேபிள் கார் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்குது. டூரிஸ்ட் வந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, இங்கே இருக்க மக்களுக்கும் வசிக்க கஷ்டமாக இருக்குது. அதனால கேபிள் கார் அவுட்டர்லேருந்து உள்ள சிட்டிக்கு வரதுக்கு, இந்த ஒயிட் டவுன் போகிறதுக்கோ எங்கே போகிறதுனால கேபிள் கார் கொண்டு வரதுக்காக நேற்று ஆஸ்திரேலியாவிலேருந்து உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனியோட டைரக்டர் வந்திருந்தார். அவரையும் கவர்னரை வச்சு சந்தித்து எப்படி இந்த திட்டத்தை நம்ம புதுச்சேரி கொண்டு வரணுங்கிற நோக்கத்தை வழி செஞ்சுட்ருக்கோம். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அன்பே சிவம் அணியினர் சமூக சேவைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸின் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாக அணியான அன்பே சிவம் பதவியேற்பு விழா புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆளுநர் தேர்வாளர் ரொட்டேரியன் ஆனந்தன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீதித்துறை நடுவர் திரு எம். டார்வின் முத்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய அணியினருக்கு வாழ்த்துரை வழங்கினார். புதிய நிர்வாகிகளுக்காக தலைவர் ரொட்டேரியன் சிவகணபதி, செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது, பொருளாளர் ரொட்டேரியன் பசுபதி உள்ளிட்டோர் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்கள் ரோட்டரி அமைப்பில் இணைக்கப்பட்டனர். மேலும் சிறுநீரக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிக்கு மருத்துவ நிதியுதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூனிச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 1,00,000 மதிப்பிலான விளையாட்டு சீருடைகள் வழங்கப்பட்டன. தலைவர்கள், ரொட்டேரியன்கள், அன்னையர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாக அணியினருக்கு இத்தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக செயலாளர் ரொட்டேரியன் ஹாஜா முகமது நன்றி உரை வழங்கினார். புதிய தலைவர் ரொட்டேரியன் சிவகணபதி தலைமையிலான அன்பே சிவம் அணி மனித நேயமும் சமூக சேவையும் மையமாக கொண்டு ஆண்டு முழுவதும் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்களை செயல்படுத்த உறுதியளித்தது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் புதுச்சேரி மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் நிதி முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளித்த நிலையில் மேலதிகாரிகளின் அழுத்தத்தால் திட்ட இயக்குனர் தற்கொலைக்கு முற்பட்டதாக கூறி மருத்துவர்கள் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குநராக கடந்த 1 ஆண்டாக அருள் விசாகன் பணியாற்றி வருகிறார். அந்த பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் நிதி முறைகேடுகள் மற்றும் விதிமீறல்கள் நடைபெற்றதாக கூறி புகார் அறிக்கையை சுகாதாரத்துறை செயலாளருக்கு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் அவர் புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில உயர் அதிகாரிகள் அருள் விசாரணைக்கு எதிராக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவத்துறையில் ஒப்பந்த பணியாளர்கள் மருத்துவர்களுக்கு கீழ்ப்படியாமல் நடப்பதும் அதிகரித்து வருவதாக கூறி தொடர்ந்து அருள் விசாகன் துணைநிலை ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை செயலருக்கு கடிதம் எழுதியிருந்தார்.
இந்த நிலையில் உயர் அதிகாரிகள் தரப்பில் அவருக்கு அழுத்தம் கொடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் திட்ட இயக்குனர் அருள் விசாகன் சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள தனது இல்லத்தில் தூக்க மாத்திரையை அளவுக்கு அதிகமாக உண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். நீண்ட நேரம் ஆகியும் அறையில் இருந்து அருள் விசாகன் வராமல் இருந்ததால் சந்தேகப்பட்ட அவரது குடும்பத்தினர் அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது தற்கொலை முயற்சியில் மருத்துவர் ஈடுபட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அருள் விசாகன் மருத்துவம் பெற்று வருகிறார். தற்கொலை குறிப்பில் சில ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதும், திட்ட இயக்குநருக்கு எதிராக திட்டமிட்டு புகார்களை கிளப்புவதையும் வழக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மிகுந்த மன அழுத்தத்திற்கு மத்தியில்தான் இந்த தவறான முயற்சி எடுத்ததாகவும் தெரிவித்துள்ள அருள் விசாகன் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அருள் விசாகனின் தற்கொலை சம்பவம் புதுச்சேரியில் மருத்துவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கத்தினர் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேலின் அதிகார துஷ்பிரயோகம் காரணமாக நேர்மையான மருத்துவர்கள் பலர் பணியாற்றவே அச்சப்படுவதாக தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் இதற்கு முன்பு இராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய நிலையில் அவர் தற்கொலையில் ஈடுபடுவது என்பது துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு என தெரிவித்துள்ளனர். மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலை முயற்சிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சுகாதாரத்துறையில் வெளிப்படையான நேர்மையான அதிகாரிகள் நிம்மதியாக பணிபுரியும் சூழலை உருவாக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தடுத்து பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையை அவர் டைரக்டருக்கும் ஹெல்த் செக்ரட்டரிக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த 5 பேர் அவர் மேலே ஒன்றா சேர்ந்து ஒரு தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை என்கொயரிக்கு உட்படுத்துகிறாங்க. இவர் இருந்தாலும் எதை பற்றியும் பயப்படாமல் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிராஃப்ட் எழுதி அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே ஃபைனான்ஷியல் ரூல்ஸை வயலேட் பண்ணி இருக்குன்றதை ஹைலைட் பண்ணி செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாங்க. செக்ரட்டரி சார் பார்த்துட்டு ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணுறாங்க. என்கொயரி கமிட்டி அந்த என்கொயரி கமிட்டி போய் ஃபைல்ஸ்லாம் கேட்குறப்போ என்கொயரி கமிட்டிக்கு டைரக்டர் ஃபைல்ஸ்லாம் தர வேணாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ்லாம் கொடுக்காம பிரச்சனை பண்ணுறாங்க. அங்கே அந்த என்கொயரி கமிட்டி 3 மணி நேரம் தான் மொத்தமாகவே இருந்தாங்க. அதாவது ஊழல் நடந்திருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கான கமிட்டி, அந்த கமிட்டி மேலே இருந்த 3 பேர் மேலேயும் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியோட ப்ராஜெக்ட் டைரக்டருக்கு அருள் விசாகன் சார் மேலேயும் ஒரு பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாலியல் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கமிட்டி அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோடனே இந்த என்டையர் விசாரணையும் திசை திருப்பறதுக்காக அருள் விசாகன் சார் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் ப்ளஸ் SC/ST அட்ராசிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாதிய சங்கங்கள் மூலமாக ஒரு போராட்டம் நடத்தி அது எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக பகிரங்கமாக பரவி அதனால் மன உளைச்சலுக்கு ஆராயி அவர் இப்போ தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரு. அதை தற்கொலைக்கு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த விதமான மருத்துவருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்கும் அந்த ஊழல் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர்றதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதை வலியுறுத்தி நாங்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சில டாக்டர்ஸை மரியாதை இல்லாமல் பேசுகிறது, சீனியர் மோஸ்ட் பீப்புள் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா DD AD போஸ்ட்டில் இருக்கிறவங்க we are ready to relinquish the போஸ்ட்டுன்றாங்க. அடுத்து இருக்கிற டாக்டர்ஸ் யாரும் அந்த போஸ்ட்டை எடுத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த சூழல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதை கவர்மெண்ட்டு சரி உண்மையாகவே சொல்கிறேன் சார். த சீஃப் மினிஸ்டர் அண்ட் honorable chief minister and the health secretary, whenever we met, they were always been helpful. We are always been trying to help us. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. கால்பந்து வீரர்கள் பெயர் உச்சரிப்பால் பிரபலமான லட்சுமி அம்மாள் அவர்கள் அமைச்சர் கீர்த்தனாவிடம் கோரிக்கை வைத்துள்ளார். முதல்வர் விஜயை சந்திக்க அவர் இந்த கோரிக்கையில் விருப்பம் தெரிவித்துள்ளார். கால்பந்து விளையாட்டு வீரர்களின் பெயர்களை தனித்துவமான முறையில் தவறாக உச்சரித்து சமூக வலைதளங்களில் பிரபலமான புதுச்சேரியைச் சேர்ந்த துணிக்கடை உரிமையாளர் லட்சுமி அம்மாள் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து ஆர்வத்துடன் விசாரித்தார். இதையடுத்து தமிழக அமைச்சர் கீர்த்தனாவுடன் வீடியோ கால் மூலம் உரையாடிய அவர் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்க தனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி சிலர் பயன்படுத்தும் வார்த்தைகள்
மற்றும் விமர்சனங்கள் குறித்தும் அமைச்சர் கீர்த்தனாவிடம் மனம் திறந்து பேசினார். தனது விருப்பத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திய லட்சுமி அம்மாளின் இந்த வீடியோ கால் உரையாடல் தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் ஈர்த்து வருகிறது. நான் வந்து விஜய் சாரை பார்க்க முடியுமா? எப்பெல்லாம் பார்க்க முடியும், இப்பெல்லாம் பார்க்க முடியாது மேடம். ஏன்னா சார் வந்து பிஸியா இருப்பாரு, நம்மள ஞாபகம் இருக்காது. அவரு உங்களுக்காக இந்த நராடாவை கொடுத்து அனுப்புறேன். நம்ம விஜய் சாருக்கு கொடுக்குறேன். அவரு என்ன வேணும்னு கேளுங்க, எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் கொடுத்து அனுப்புறேன். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாம் நடைபெற்றது. இதில் எல்ஜேகே தலைவரும் காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அமைந்துள்ள நூற்றாண்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனமர் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் உட்பிரகார பகுதியில் உள்ள நடராஜர் மற்றும் விநாயகர் விமான கோபுர கலசம் மாயமானதை அடுத்து சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் குற்றவாளிகளை தேடும் பணியில் வானூர் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டு தொன்மை வாய்ந்த அருள்மிகு வடிவாம்பிகை உடனமர் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அன்று காலை சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தின் கருவறையின் அருகில் அமைந்துள்ள விநாயகர் மற்றும் நடராஜர் ஆலயத்தின் விமான கோபுரத்தில் உள்ள 1 அடி உயரம் கொண்ட செப்பு கலசம் 2 காணாமல் போய் உள்ளது என்று ஆலய தற்காலிக திருக்கோயில் காவலர் சக்கரவர்த்தி என்பவர் திருக்கோயிலின் நிர்வாகி ஜெயக்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆலய நிர்வாகிகள் சார்பில் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சக்தியிடம் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் ஆய்வாளர் சக்தி தலைமையிலான வானூர் போலீசார் திருவக்கரை பகுதியில் உள்ள வீதிகளில் உள்ள சிசிடிவி ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் விமான கோபுர கலசங்கள் காணாமல் போயிருப்பது அப்பகுதி பொதுமக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவக்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிருக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளர்களும் மகளிரணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திரிபுர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியினருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிரணி துணைத் தலைவர் மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஓடும் ரயிலில் யோகா போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் வித்தியாசமான சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தின விழா ஞாயிற்றுக்கிழமை உற்சாகமாக நடைபெற்றது. உடல் மற்றும் மனநலத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 5 வயது முதல் 65 வயது வரையிலான சிறுவர்கள், சிறுமியர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் ஆர்வமுடன் பங்கேற்று யோகாசனங்களை மேற்கொண்டனர். யோகா மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு சாதனைகள் படைத்த ஆசிரியர்களான திரு தர்ஷன் மற்றும் திருமதி அன்புமதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியில்
பங்கேற்பாளர்களுக்கு பல்வேறு யோகாசனங்கள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. யோகா மூலம் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உற்சாகத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டதுடன் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் யோகினி உமா மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி போலியோ சிறப்பு முகாமை ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து காவல் பிரிவு சார்பில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. பொதுமக்களை காக்க வைத்து பகல் 12:15 மணியளவில் ஐபிஎஸ் திவ்யாவும் எஸ்பி ரச்சனா சிங்கும் வந்தனர். முத்தியால்பேட்டை முதல் ஈசிஆர் வரை உள்ள போக்குவரத்து இடையூறுகளை பலர் தெரிவித்தனர். இதில் கோகுல் காந்தி கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினார். புதுச்சேரி புல்வார் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியில் ஏராளமான 2 வீலர் வாடகை நிலையங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிய வாகனங்களை வாடகைக்கு விட்டு வரி ஏய்ப்பு செய்கின்றனர் என்றும், சாலைகள், நடைபாதைகள் இரவும் பகலுமாக ஆக்கிரமிப்பு செய்வதை தடுக்க வேண்டும் என்றும், பார்க்கிங் வசதி இல்லாத லாட்ஜிகள் சாலைகளில் வாகனங்களை நிறுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு செய்வதை தடுக்க வேண்டும், இரவு நேரத்தில் நோயாளிகளை ஆம்புலன்ஸ் ஏற்றிச் செல்ல முடியாதவாறு சிரமம் ஏற்படுகின்றன, பாலம் கட்டப்படுவதால் மால் எதிரே ஒரு சாலையை 2ஆக பிரித்து உருவாக்கப்பட்ட தற்காலிக வழியை மாலுக்கு வரும் வாகனங்கள் ஆக்கிரமிப்பு செய்து நீதிமன்றத்திற்கு செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. சிக்னல் உள்ளேயே டெம்போக்கள் நிறுத்தி பயணிகளை ஏற்றிவிடும் செயலை தடுக்க வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைக்கப்பட்டது. பணியின் போது காவலர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. ஆனால் பணியின் போது செல்போனில் காவலர்கள் பயணிப்பதை ஐபிஎஸ் திவ்யா ஆதரித்து பேசினார். மக்கள் மன்றத்தில் அதிகாரிகளுக்கு ஏசியும் மின் விசிறிகளும் வசதி செய்த ஏற்பாட்டாளர்கள் வயதான பலர் பங்கேற்ற நிகழ்வுக்கு போதிய காற்று வசதி கூட இல்லாமல் சிரமம் அடைந்தனர். இதை ஒரு முதியவர் கேட்டே விட்டார். வெளியூர் அதிகாரி ஐபிஎஸ்க்கு உள்ளூர் பிரச்சனை தெரியாது, ஆனால் எஸ்பி ரச்சனா சிங் பல ஆண்டுகளாகவும் ஆய்வாளர் வெங்கடாஜலபதிக்கும் போக்குவரத்து பிரச்சனைகள் தெரியும். ஆனால் மாமூல் வரும் வழியை அடைக்க இவர்கள் தயாரில்லை என்பது இந்த மக்கள் மன்றம் தெரிவிப்பதாக கோகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம். முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு தொடங்கி வைத்தார். புதுவையில் பிரசித்தி பெற்ற பாகூர் ஸ்ரீ மூலநாதர் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டம். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். புதுவையில் கொண்டு வரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததியினருக்கானது என்றும், புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.